அத்தை என்னடா என்னடா குட்டி? அத்தை தண்ணி. தண்ணி அடப்புல குடிக்கிறதுக்கா வேணும்? இங்க வாங்க. இல்ல அத்தை, சோறாக்குறதுக்கு. சோறாக்குறதுக்கா? ம். யாரு சோறாக்க போறாங்க? நான் தான். அப்படியா? யாருக்கு? மச்சானுக்கு. மச்சானுக்கா? எந்த மச்சானுக்கு? ஏய் குட்டி பிள்ளை, எந்த மச்சானுக்குடா? மச்சானுக்கு. மச்சானுக்கு சோறாக்கணுமாக்கும். சரி, அண்ணன் எப்பல இருந்து மச்சான் ஆனாங்க? அத்தை தண்ணி. சரி கொடுங்க, தண்ணி தாரேன். இதுலயா, இந்த குடத்துலயா தண்ணி வேணும்? ம். சரி, இந்த செப்பு சாமான்லாம் உனக்கு யார் எடுத்து கொடுத்தாங்க? மச்சான். மச்சானா? சரிதான் சரிதான். சரி, சோறாக்குறதுக்கு அரிசி பருப்பு காய்கறி எல்லாம் இருக்கா? அது இல்லாம எப்படிடா சோறாக்குவீங்க? வெறும் தண்ணி மட்டும் வச்சு என்னத்த செய்ய? சரி, அத்தை கொஞ்சோன்னு அரிசி பருப்பு எல்லாம் தாரேன், தண்ணியும் தாரேன், சோறாக்கி எனக்கும் தாரீங்களா? ம். சரி இருங்க, அத்தை தண்ணி எடுத்துட்டு வரேன். சோறாக்கி சாப்பிட்டு விளையாடவா? சரிதான். இந்தாங்க, இதில் தண்ணி இருக்கு, இதை எடுத்துட்டு போங்க. அத்தை பின்னாடியே அரிசி பருப்பு எல்லாம் கொண்டுட்டு வரேன். ம். சரி, என்ன சோறாக்க போறீங்க? பப்பு சோறு. பப்பு சோறா? சரி, மச்சானுக்கு ரொம்ப பிடிக்குமே. ஆக்குங்க ஆக்குங்க, போங்க. அத்தை அரிசி பருப்பு எல்லாம் எடுத்துட்டு வரேன், போங்க. ம். சரிங்க அத்தை. நேத்து பேச மாட்டேன்னு மூஞ்சியை திருப்பிக்கிட்டு உட்காந்துருந்த குட்டி பிள்ளைய பேச வச்சுட்டான் போலயே. பேச வச்சதும் இல்லாம அண்ணேன்னு சொல்லிக்கிட்டு இருந்த பிள்ளைய மச்சான்னு கூப்பிட வச்சுட்டானே. ஏதேது போற போக்க பார்த்தா அவங்க தாத்தா கிட்ட பொண்ணு கேட்டுருவான் போல. அப்படியே அவங்க அப்பா மாதிரி தான் இருக்கான். மச்சான் குளிச்சிட்டு வரதுக்குள்ள சோறாக்கணும். பப்பு சோறு பப்பு சோறு. போ. உளுந்துட்டியா? நல்ல ஆளு. என்னாச்சு என்னாச்சு? டேய் குட்டி பிள்ளை, போங்கம்மா. விளையாண்டுட்டு இருந்த பிள்ளை எதுக்கு நான் தள்ளி விட்டுட்டு ஓடுற? இது அப்பா வரட்டும் சொல்றேன். உடனே கொண்டுட்டீரு. இந்த வாரம் இரு உனே. டேய் பாப்பு, டேய் கண்ணா, குட்டி தம்பி தள்ளி விட்டுட்டு போயிட்டானாடா? சரி, அவனை அடிச்சிருவோம், நீ அழுகாத என்ன? தம்பி அடிக்க வேண்டாம். சரி சரி, அடிக்கல. பாப்பா சோறாக்கிட்டீங்களா? சோறே ஆக மாட்டேங்குது தே. சோறே ஆக மாட்டேங்குதா? சரி, அத்தை ஒரு பாத்திரத்தில் சோறு போட்டு கொடுக்கட்டா? சரி வாங்க, போட்டு தரேன், வாங்க. பருப்பு கடைஞ்சு பருப்பு கடைஞ்சு பருப்பு கடைஞ்சு. மாமா என்னடா என்னடா ராஜாத்தி? சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன். சாப்பாடா? யாருக்கு? உங்களுக்கு தான். எனக்கா? யார் ஆக்குனாங்க? நான் தான். அடடே, சொப்பு சாமான் சாப்பாடா? ம். நல்லா இருக்குமா? நல்லா இருக்கும். சரி, இப்ப என்ன மாமா சாப்பிடணுமா? ம். சரி கொடுங்க. இந்தாங்க. சரிடா ராஜாத்தி. ஆமா, சாப்பாடு மட்டும்தான் இருக்கு, தொட்டுக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல. என்ன என்ன செய்யறீங்க? வாங்க வாங்க. தாத்தா. என் பேத்தி என்ன செய்யறா? ராஜாத்தி மாமாவுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுத்துட்டு சாப்பிடுங்கன்னு சொல்லி கையில கொடுத்துருக்கா. நான் சாப்பிட போறேன், நீங்களும் வர்றீங்களா சாப்பிட? அப்படியா தம்பி? ஆமா, அங்க கீழே கொஞ்சம் குடிஞ்சு பாருங்க, எவ்வளவு பாத்திரம் இருக்கு அடுப்பு இருக்குன்னு. சமையல்லாம் முடிஞ்சிருச்சு, இருந்து பேத்தி சமையல சாப்பிடுங்க, வாங்க உட்காருங்க. என் பேத்தி சோறாக்கி இருக்காளா? ஆமா தாத்தா. இந்த சொப்பு சாமான் எல்லாம் ஏதுடா கண்ணு? மச்சான் கொடுத்தான். மச்சானா? மச்சானா? அது யாருடா? பாப்பா என் மகனைத்தான் சொல்லுது. அப்படியா? ஆனா தம்பி, நான் என்ன நினைச்சேன் தெரியுமா? பிள்ளை நடிச்சாமத்துல இருந்துச்சு தாத்தா கிட்ட கொண்டே விடுங்கன்னு அழுவான்னு நினைச்சேன். எந்நேரம் போன் வருமோன்னு போனை பக்கத்திலேயே வச்சிருந்தேன். அதான் இப்ப விடிஞ்சு விடியாம வேமா ஓடியாந்தேன். பிள்ளை அழுதுகிட்டு இருப்பா, தாத்தாவை காணும்னு அம்மாட்ட கொண்டே விடுன்னு அழுதுகிட்டு இருப்பா, சமாதானப்படுத்துவோன்ட்டு வேமா வாரேன். இங்க என்னடான்னா பிள்ளை சோறாக்கி உங்களுக்கு சாப்பிடறதுக்குள்ள கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஆமா பாத்தீங்களா? சரி உட்காருங்க. என் கண்ணுக்குட்டி என்ன சோறாக்குனீங்க? பப்பு சோறு. பப்பு சோறா? தம்பி, வீட்டுல என் மக இவளுக்கு அடிக்கடி அதைத்தான் கொடுப்பா. அந்த ஞாபகத்திலேயே பப்பு சோறு செஞ்சிருக்கா பாருங்க. ஆமா, இது என்ன அரிசி பருப்பு எக்கச்சக்கமா இருக்கு? இதெல்லாம் யார் எடுத்து கொடுத்தா?
ஆமா இந்த ஜாமான் எல்லாம் முதல்ல ஏது? என் தம்பி, என் மகன் தான் இங்க திருவிழா கடையில அவ ஐயாவை கூட்டிட்டு போய் வாங்கிட்டு வந்திருக்கான். அப்படியா? பிள்ளைய தங்கமா பாத்துக்கிறீங்களே தம்பி. நான் எங்க பாத்துக்கிட்டேன், எனக்கு ஆபீஸ் கணக்கு வழக்க பாக்குறதுக்கே நேரம் சரியா இருக்கு. எல்லாம் வீட்டுல தான் பாத்துக்கிட்டாங்க. ஆனா தம்பி, இப்படி சொல்றேன்னு நினைச்சுக்கிடாதீங்க. உங்க மகன் நேத்து என்கிட்ட சொன்ன மாதிரியே செஞ்சுட்டான். என்ன சொன்னான்? நீங்க கவலைப்படாம போங்க தாத்தா, பாப்பாவை நான் பாத்துக்கிறேன்னு சொன்னான். அப்படியா சொன்னான்? ஆமா. சரிதான். ஆமா கண்ணுக்குட்டி, உங்க மச்சான் எங்க? மச்சான் குளிக்கிறான். மச்சானுக்கு ஆபீஸ்க்கு லேட் ஆயிரும், அதான் குளிக்கிறான். மச்சான் வரதுக்குள்ள நான் சோறாக்கணும். ஓஹோ, அது ஒரு விளையாட்டா? ஆமா. அப்ப பிள்ளைக்கு இங்க நல்ல பொழுது போகுது போல. தம்பி, வீட்டுல இவளுக்கு அண்ணங்காரனுங்க 3 பேர் இருக்கானுங்க. ஒருத்தனும் இவ கூட உட்காந்து விளையாட மாட்டாங்க. நானும் என் சம்சாரம் வந்து அந்த பிள்ளை கூட உட்காந்து விளையாண்டுட்டு இருப்போம். ஆனா வயசான எங்களால எவ்வளவு நேரம் உட்காந்து விளையாட முடியும் சொல்லுங்க? குறுக்கெல்லாம் வலிக்கும். அங்க நிறைய பார்க் இருக்குமா, சாயங்காலம் பொழுதுல கொஞ்ச நேரம் அப்படியே கையை பிடிச்சு நடந்த வாக்குல கூட்டிட்டு போயிட்டு வருவோம். அவ்வளவுதான் அந்த பிள்ளைக்கு பொழுதுபோக்கு. பரிச்சை லீவ் விட்டாலும் விட்டாங்க, பிள்ளைகளை கட்டி மேய்க்க முடியல தம்பி. அது அப்படித்தான், நம்ம வேலை வேலைன்னு வெளியே போயிடுவோம். வீட்டுல இருக்கிற பொம்பளை ஆளுங்களுக்கு தான் ரொம்ப சிரமமா இருக்கும். ஆமா தம்பி. அப்புறம் நான் இப்ப ஊருக்கு கிளம்புறேன், பிள்ளைய கூட்டிட்டு போலான்னு தான் வந்தேன். தாத்தா நான் வரல. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுடா தங்கம், அம்மா தேடுவாங்கல்ல. திருவிழா முடிகிற வரைக்கும் இங்கதான் இருக்கட்டுமே. அப்படித்தான் நேத்து நைட்டே சொன்னீங்க, எனக்கும் சம்மதமா தான் இருந்தது. ஆனா மக என்ன சொல்றா, எப்படிப்பா இன்னொருத்தர் வீட்டுல பிள்ளைய விட்டுட்டு வருவீங்க அப்படின்னு கேக்குறா. மருமகனும் சங்கடப்படுறாரு. அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. நான் அப்படித்தான் அவங்க கிட்ட போன்ல பேசினேன். வேற வீடுன்னு நினைக்காதீங்கய்யா, நம்ம வீடு மாதிரி தான் பழகுறாங்க அப்படின்லாம் சொன்னேன். யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதான் பிள்ளைய மதுரையில கொண்டு போய் விட்டுட்டு திரும்ப வரலான்னு நினைச்சிருக்கேன். தாத்தா நான் இங்கே இருக்கேன் தாத்தா. கண்ணுக்குட்டி அழக்கூடாது. திருவிழாக்கு இங்கே இருக்கலாம்னு நேத்து சொன்னீங்கல்ல தாத்தா. அம்மா கூட்டிட்டு வர சொல்றாங்கடா, எப்படி விட்டுட்டு போறது நானு? உங்களை யாரு விட்டுட்டு போக சொன்னா? நீங்களும் இங்கே இருங்கன்னு தானே சொல்றோம். அது நடைமுறைக்கு சாத்தியப்படுமா தம்பி? அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. எங்க அப்பாவோட ஃப்ரெண்டா இங்க இருங்களேன், திருவிழா வரைக்கும் தானே. நான் என்ன உங்களை எப்பவுமேவா இருக்க சொல்றேன்? இல்ல தம்பி, உங்களுக்கு வீணான செலவு சங்கடம் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. எங்க அப்பாவுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இங்க வீட்டுக்கு எப்பவும் 4-5 பேர் வந்துட்டும் போய்கிட்டு தான் இருப்பாங்க. அதை விட எங்க அத்தைக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஜாஸ்தி. இங்க வீட்டுல எந்நேரமும் ஒரு பாட்டிங்க கூட்டம் இருந்துகிட்டே தான் இருக்கும். இப்ப திருவிழா நடக்கிறதுனாலதான் எல்லா பாட்டிமார்களும் அங்க கோயிலே கதைன்னு கிடக்காங்க. இல்லைன்னா எல்லாரும் இங்க வீட்டுல தான் இருப்பாங்க. இந்த பாட்டிமார்களோட பேச்சு சத்தமும் சிரிப்பு சத்தமும் கேட்டுக்கிட்டே தான் இருக்கும் வீட்டுல. பிள்ளைங்க இங்க கொஞ்சம் நல்லா ஜாலியா விளையாண்டுட்டு போகட்டுமே, ஒரு 10 நாள் விடுங்களேன். உங்களுக்கும் வேலை இருக்கு, அதனால தானே இருக்க சொல்றேன். சரிங்க தம்பி, அப்படின்னா என் மககிட்ட இன்னொரு தடவை நல்லா அழுத்தி சொல்லி பாக்குறேன். பேரமார்களையெல்லாம் காணும், இன்னொரு பேத்தியை கூட்டிட்டு வந்திருக்கேன். நீங்க எல்லாம் அங்க வெளியில கார்ல உட்காந்துருக்காங்க தம்பி, வீட்டுக்குள்ள கூப்பிட்டா வரமாட்டேன்ட்டாங்க. அப்படியா? ஏன்? புள்ளைய தொலைச்சிட்டு வந்துட்டீங்க இல்லடா திருவிழாவுக்கு கூட்டிட்டு போய் அப்படின்னு சொல்லி நேற்று கோவத்துல 4 அடி வச்சுட்டேன். அது 4 அடி கொடுக்க வேண்டியதுதான். ஆமா தம்பி, பிள்ளைய தொலைச்சதும் இல்லாம பிள்ளையாதான் கையை உருகிட்டு போயிட்டா அப்படின்னு போய் வேற சொல்லியிருக்கானுங்க என்கிட்ட. அந்த கோவத்துலதான் 4 சாத்து சாத்திட்டேன். ஆனா நடந்தது என்னன்னு இந்த குட்டி பிள்ளை சொன்னதுக்கு அப்புறம் தானே தெரியுது. இந்த பிள்ளைய ராட்டினத்துக்கு கீழே நிக்க வச்சுட்டு இவனுங்க மட்டும் ராட்டினம் ஏறி இருக்கானுங்க இன்னொரு தங்கச்சியை கூட்டிட்டு. சேட்டை தானே அது. என்ன அப்படி கவனக்குறைவா இருக்கிறது, அலட்சியமா இருக்கிறது? இப்ப இந்த பிள்ளைக்கு ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிருந்தா யார் பதில் சொல்ல முடியும்? அதான் வந்த கோவத்துக்கு என்னைக்கும் இல்லாத திருநாளா 4 அப்போ அப்பிட்டேன். அந்த கோவத்துலதான் காருக்குள்ளேயே உட்காந்துருக்கானுங்க வீட்டுக்கு வராம. நானும் சரி அதான் உள்ளே இருக்கட்டும்னு விட்டுட்டேன். ரொம்ப நம்ம போட்டு தாங்கிக்கிட்டு இருந்தோம்னா வீங்கிக்கிட்டே இருப்பானுங்க. அதெல்லாம் சரிப்பட்டு வராது. பொம்பளை பிள்ளை விஷயத்துல எல்லாம் ரொம்ப கரெக்டா இருக்கணும். பொம்பளை பிள்ளைய வளர்க்கறதுன்னு சும்மாவா? செத்த நேரம் அசந்து கண்ணை மூடக்கூடாது. சரிதான். சரி, நீங்க பொறுமையா இருங்க, கோவப்படாதீங்க. ஆத்திரமா வருது தம்பி. இன்னும் இந்த விஷயத்த வீட்டுக்கு போய் என் மகன்கிட்டையும் மருமகன்கிட்டையும் எப்படி சொல்ல போறேன்னு தெரியல. சொல்லாம இருக்கிறதுக்கும் மனசு கேட்கல. சொல்லிட்டு அப்புறம் அவங்க 4 அடி அடிப்பாங்களேன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இல்ல கண்டிப்பா சொல்லிருங்க, அப்பதான் அவங்களும் கொஞ்சம் கவனமா இருப்பாங்க. இன்னைக்கு இங்க விட்டுட்ட மாதிரி நாளைக்கு அங்க ஊர்ல பசங்களோட பிள்ளைய தனியா அனுப்பிடக்கூடாதுல்ல. ஆமா தம்பி, ஆமா வாஸ்தவம் தான். அப்ப வீட்டுக்கு போன உடனே சொல்லிடணும். ஆனா சென்னைக்கு போறதுக்கு எப்படி என்ன ஒரு 10 நாள் ஆகும்னு வைங்களேன். இப்ப மதுரைக்கு போய் தான் பேரன்களையும் அந்த பேத்தையும் விட்டுட்டு வரலான்னு போறேன். கண்ணுக்குட்டி, நீ அழாதடா, இங்கேயே இருந்துக்கோ. என்ன விளையாடு. ஐயா போய் அண்ணனுங்களையும் காயத்ரியையும் ஆச்சிக்கிட்ட விட்டுட்டு வாரேன். இங்க வந்துடணும். வந்துருவேண்டா, தாத்தாவுக்கு இங்க வேலை இருக்குல்ல. அழுகாதீங்க என் தங்கம், சிரிங்களே. இப்பதான் என் பிள்ளை சமத்து பிள்ளை. நீ என்னைக்கும் சிரிச்சுக்கிட்டே மகராசியா இருக்கணும்டா தாயி. சரிங்க தம்பி, அப்ப நான் புறப்படட்டுமா? என்ன வந்த உடனே வந்த காலோட கிளம்புறேங்கிறீங்க? உங்க பேத்தி செஞ்ச சாப்பாடை யார் சாப்பிடுறது? இன்னும் வீட்டுல வேற டிஃபன் செஞ்சு வச்சிருக்காங்க, அதை யார் சாப்பிடுறது? இல்ல தம்பி, எதுவும் நினைச்சுக்கிடாதீங்க. காருக்குள்ள பேரன்களும் பேத்தியும் இருக்காங்க பாத்தீங்களா? அதுவும் இல்லாம இப்ப நான் கிளம்பிட்டேன்னு வேற மதுரைக்கு போன் போட்டு சொல்லிட்டேன்.
அங்க சின்ன மகளும் என் சம்சாரமும் டிஃபன் செஞ்சு வச்சுட்டு தான் காத்துக்கிட்டு இருக்காங்க. போனதும் அங்க போய் சாப்பிடணும், இல்லைன்னா வருத்தப்படுவாங்க. பிள்ளைங்களை அங்க கொண்டு போய் விட்டுட்டு அப்புறம் இன்னும் கொஞ்சம் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க வேண்டியதா இருக்கு. அதையும் பார்த்து எடுத்துட்டு திரும்ப இங்க தானே வரப்போறேன். அப்புறம் என்ன வேலை முடியற வரைக்கும் உங்க வீட்டுல தானே சாப்பாடு. அதனால இப்ப எதுவும் நினைச்சுக்கிறாதீங்க. நான் போயிட்டு பிள்ளைகளை விட்டுட்டு கொஞ்சம் டாக்குமெண்ட்லாம் எடுக்க வேண்டியதா இருக்கு, எடுத்துட்டு வந்துடுறேன். சரி சரி, அதுவும் சரிதான். சரி, போயிட்டு வாங்க. கண்ணுக்குட்டி, அப்ப தாத்தா போயிட்டு அண்ணனுங்களை விட்டுட்டு வந்துட்டா? தம்பி, இந்நேரமா அண்ணனுங்கன்னு அண்ணனுங்க பின்னாடியே வால் பிடிச்ச மாதிரி சுத்திக்கிட்டு இருப்பா இந்த கண்ணுக்குட்டி. இப்ப அண்ணனுங்களை கொண்டு போய் விட போறேன்னு சொல்றேன், ஒரு வார்த்தை கேட்கல பாருங்க. சரின்னு சொல்லிட்டா. அந்த அளவுக்கு உங்க வீட்டோட ஒட்டிக்கிட்டா தம்பி. சின்ன பிள்ளை தானங்க ஐயா. அதான். சரி, அப்ப நான் போயிட்டு சீக்கிரமா வந்துடுறேன். வாங்க தாத்தா, போயிட்டு வரேன்டா. சமத்தா இருங்க, என்ன நேரத்துக்கு சாப்பிடுங்க, விளையாடுங்க, என்ன வர்றேன். சரிங்க தாத்தா. டாடா. டாட்டாடா தங்கம். வர்றேன் தம்பி. வாங்க, நானும் வாசல் வரைக்கும் வர்றேன். சரிங்க தம்பி, வாங்க. ராஜாத்தி, மாமா. மாமா தாத்தாவை அனுப்பி வச்சுட்டு வர்றேன், வந்து சாப்பிடுறேன். என்ன சரி. இந்தாங்க, இதை வச்சிருங்க, உங்க மச்சானுக்கு கொடுங்க. அதுக்குள்ள மாமா வந்துடுறேன். உங்க மச்சான் குளிச்சுட்டாரான்னு பாருங்க. ஆபீஸ்க்கு லேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு இருந்தீங்களே. சரிங்க மாமா. சரிடா தங்கம். புஜிக் புஜிக். மச்சான் குளிச்சிட்டியா? குளிச்சுட்டேன். இங்கே பாரு, ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டேன். பட்டுக்குட்டி, உன் கண்ணம் கொழுக்கு முழுக்குன்னு இருக்கு. புச்சுக்கு புச்சுக்குன்னு அமுக்கணும் போல இருக்கு. இன்னொரு காமிக்கு கிடட்டா? புச்சுக் புச்சுக். வலிக்குதா? அப்படின்னு இன்னொரு தடவை அமைக்க கிடட்டா? புச்சுக் புச்சுக். சரி போதும், அப்புறம் உனக்கு வலிக்கும். நான் தினமும் ஒரு தடவை அமைக்கிறேன். மச்சான், என்ன பட்டுக்குட்டி? நீ ஆபீஸ்க்கு கிளம்பிட்ட தானே? ஆமா, நான் கிளம்பிட்டேன். நீ சாப்பாடு ஆக்கிட்டியா எனக்கு? ஆக்கிட்டேன். ஆனா உனக்கு டிஃபன் பாக்ஸ்ல சாப்பாடு வச்சு கொடுக்கணும்ல. நீ வாங்கி கொடுத்த செப்பு சாமான்ல டிஃபன் பாக்ஸே இல்ல. எதுக்கு டிஃபன் பாக்ஸ்ல சாப்பாடு வைக்கணும்? மத்தியானத்துக்கு நான் வீட்டுக்கு வந்து சாப்பிடுவேன். எங்க அப்பாலாம் காலையிலேயே ஒரு பேக்ல மத்தியானத்துக்கு சாப்பாடு எடுத்துட்டு போயிடுவாங்க. அப்படியா? ஆனா எங்க அப்பாலாம் மத்தியானத்துக்கு வீட்டுக்கு தான் சாப்பிட வருவாங்க. மாமா, இந்த பிள்ளைங்க என்ன விளையாட்டு விளையாடுறாங்க? மரகதம், உன் பிள்ளை லேசுப்பட்டவன் இல்ல, அம்மா அப்பா விளையாட்டு விளையாடுறான்னு நினைக்கிறேன். அதுக்கு தான் அந்த பிள்ளை சோறாக்கி கொடுத்துக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். உங்க பிள்ளை பேக்க மாட்டிட்டு ஆபீஸ்க்கு கிளம்புறா மாமா, உங்களை மாதிரியே. மத்தியானம் சாப்பிட்றதுக்கு வீட்டுக்கு தான் வருவானாம்ல. அவங்க அப்பா அப்படித்தான் வருவாராம்ல. அப்படின்னா என்ன செய்யறது மச்சான்? நான் ஆபீஸ்க்கு போறேன்னா அப்போ அங்கேருந்து உனக்கு ஃபோன் பண்ணுவேன். சாப்பாடு ரெடியா அப்படின்னு கேட்பேன். நீ ரெடி மச்சான் அப்படி சொல்லணும். அப்புறமாட்டி நான் சாப்பிட வருவேன். நான் வரும்போது நீ வாசல்ல நிற்கணும். என்ன? அப்புறம் நம்ம 2 பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடணும். இப்படிதான் விளையாடணுமா? ஆமாம், இப்படி தான் விளையாடணும். எங்கள் அம்மா அப்பாலாம் அப்படி தான் செய்வாங்க. எங்க அம்மா அப்பாலாம் சாப்பாடு கொண்டுட்டு போயிடுவாங்க. அப்படியா? சரி, உனக்கு எது பிடிச்சிருக்கு? நான் சொல்கிற மாதிரி விளையாடுறது பிடிச்சிருக்கா, நீ சொல்கிற மாதிரி விளையாடுறது பிடிச்சிருக்கா? மச்சான், நீ சொல்ற மாதிரி விளையாடுறது தான் பிடிச்சிருக்கு. சரி, அப்போ நான் ஆஃபீஸ்க்கு போயிட்டு வரட்டா? மச்சான், நீ இன்னும் சாப்பிடல பாரு. ஆமால. சரி, அப்போ நீ இங்கே இரு. நான் உள்ளே இருந்து மறுபடியும் ஒருக்க வாரேன். எதுக்கு? நான் உன்னைய கூப்பிட்டுக்கிட்டே வருவேன், நீ நில்லு. மச்சான், இப்படிதான் விளையாடணுமா? ஆமாம், இப்படி தான் எங்கள் அப்பா செய்வார். அது மாதிரியே நம்மளும் செய்வோம். சரி. அப்படின்னா இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தான் மாமா. நீங்கள் என்ன செய்கிறீங்க, ஏது செய்கிறீங்கன்னு தான் உங்கள் பிள்ளை நோட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கான் பாருங்க உங்களை. இன்னைக்கு விளையாடுறதுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை கிடைச்சதும் உங்களை மாதிரியே நடந்துக்கிறான் பாருங்க. அதானடி. ஆனா உன் பிள்ளை இதோட நிறுத்துவானா? உங்களை எவ்வளவு தூரம் நோட் பண்ணியிருக்கான்னு தெரியல. ஆனா உன் பிள்ளை ரொம்ப கோளாறான பிள்ளடி. ஆமாம்மா, என் பிள்ளை தான். நான் மட்டும் தானே பெத்தேன். பட்டுக்குட்டி வரவா? இந்த பிள்ளைய போட்டு என்ன பாடுபடுத்துறான்னு பாரு. இந்த பிள்ளையும் அவனுக்கு ஈடு கொடுக்குது. என்ன பட்டுக்குட்டி, சாப்பாடு ரெடி பண்ணிட்டியா? ரெடி மச்சான்.
என்ன சோறாக்கி இருக்க? சோறு. சரி மச்சானுக்கு கொடு. மச்சான் 2 பேரும் சாப்பிடுவோம்னு சொன்னேன். நீ முதல்ல எனக்கு கொடு, அப்புறமா நான் சொல்லுவேன். உட்காரு. உட்கார்றதுக்கெல்லாம் மச்சானுக்கு நேரம் இல்லை, ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு ஆஃபீஸ்க்கு. நீ அப்படியே கொடு. அப்ப நான் உனக்கு ஊட்டி விடவா? ஓகே. இந்த மச்சான் சாப்பிடு. நீ சாப்பிட்டியா? இந்தா, அப்படின்னு நீ தான் முதல்ல சாப்பிடணும். எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் உனக்கு, நான் வர்ற வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்காதேன்னு. சோறாக்கியாச்சுன்னா முதல்ல நீ சாப்பிடணும் என்ன? மரகதம், என்னடி உன் பிள்ளை நம்ம பேசுறதெல்லாம் ஒரு வார்த்தை விடாம கவனிச்சு வச்சிருக்கான். அதானே மாமா. இனிமே உன் பிள்ளை பக்கத்துல இருந்தான்னா நான் வாயவே திறக்க மாட்டேன். இல்லை மாமா, அந்த பிள்ளைய முதல்ல சோறாக்க சொல்லிட்டு இவன் சாப்பிட வர்ற மாதிரி வந்துட்டு அந்த பிள்ளைக்கு இப்போ ஊட்டி விட்டுட்டு இருக்கான் பார்த்தீங்களா? அப்படியே உங்களை தான் கவனிச்சிருக்கான். ஆனால் நல்ல பழக்கம் தானே மாமா கற்றுக்கிட்டு இருக்கான் பார்த்தீங்களா உங்ககிட்ட இருந்து. அது சரி, இத்தோட நிறுத்தினான்னா சரி. ஆமா, இந்த குட்டி பிள்ளைக்கு யார் சோறெல்லாம் கொடுத்தது? மாமா, நான் சமையல் பண்ணிட்டு இருக்கும்போது எத்தையே நானும் சோறாக்க போகிறேன், எனக்கு இந்த குடத்துல தண்ணி கொடுங்கன்னு கேட்டான். நான் கேட்டேன் அரிசி பருப்பெல்லாம் இருக்காடா அப்படின்னு. இல்லத்தே அப்படின்னா. சரின்னு அரிசி பருப்பெல்லாம் எடுத்து கொடுத்தேன். சரி. கொஞ்ச நேரம் கழிச்சு போய் பார்த்தா அரிசி பருப்பெல்லாம் அந்த சொப்பு சாமான்ல போட்டுட்டு அத்தே இதெல்லாம் சோறாவே ஆக மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு உட்காந்துருந்தா. அது எப்படி சோறாகும்? சரி, அப்புறம் என்ன, அந்த சொப்பு சாமான்ல நான் தான் கொஞ்சம் சோறை போட்டு கொடுத்தேன். இந்த குட்டி பாப்பா அதை எனக்கும் ஒரு தட்டில் போட்டு சாப்பிடுங்க மாமான்னு கொண்டு வந்து நீட்டினான். பார்த்தீங்களா, உங்களுக்கும் சாப்பாடு கொடுத்துருக்கா போலயே. அப்ப சாப்பிட்டு வந்து தான் கமுக்கமா நிக்கிறீங்களோ? ஆமா, கமுக்கமா நிக்கிறேன். போடி பட்டுக்குட்டி, சாப்பாடு இன்னைக்கு சூப்பர். நல்லா இருக்கா மச்சான்? சூப்பரா இருக்கு பட்டுக்குட்டி. சரி மச்சான், ஆபீஸ்க்கு போயிட்டு வரேன். மத்தியானம் சாப்பிட வரேன், சோறாக்கி வை. என்ன வரும்போது என்னமாவது வாங்கிட்டு வரணுமா? மச்சான் என்ன சொல்லணும்? உனக்கு ஏதாவது வேணுமா? என்ன வேணும்? முட்டாய். முட்டாய் வேணுமா? சரி வாங்கிட்டு வரேன். சரி போயிட்டு வரேன், வேலையை பாரு. என்ன மச்சான் நீ இப்ப எங்க போவ? நான் சும்மா தான் அங்கே உட்காந்துட்டு உன்னைய பார்த்துக்கிட்டே இருப்பேன். அதுதான் ஆபீஸா? சும்மத்துக்காண்டி நான் அதுதான் ஆஃபீஸ்ன்னு வச்சுக்கிடுவோம். என்ன டாட்டா, வேலையை பாரு. சரி பட்டுக்குட்டி, இங்கே பாரு. இப்போ நான் ஒன்று செய்வேன், நீ என்ன சொல்லணும்? போங்க மச்சான், உங்களுக்கு வர வேலையே இல்லை அப்படின்னு சொல்லணும். என்ன? எதுக்கு? கெடுத்தாண்டி காரியத்தை. பல்ல காட்டாதடி, பல்ல காட்டாத. என்னம்மா என்கிட்ட பாயறீங்க? நீங்க செய்யறத தான் உங்க பிள்ளை செய்யறான். நான் உனக்கு முத்தம் கொடுக்கும்போது இவன் எப்படி பார்த்தான்? எங்க இருந்து பார்த்தானோ, எப்படி பார்த்தானோ எனக்கு என்ன தெரியும்? அடியே, நான் அடுப்படியில வந்து தானடி உனக்கு முத்தம் கொடுப்பேன். அங்கதான் யாரும் இருக்க மாட்டாங்களே. எனக்கு என்னப்பா தெரியும்? என்கிட்ட வந்து எகுறீங்க. உங்க பிள்ளை உங்களை மாதிரி தான் இருப்பான். ஆத்தி, இனிமேல் மத்தியானம் சாப்பிட்றதுக்கு நான் வீட்டுக்கே வரமாட்டேன். பேசாம ராஜாத்தி சொன்ன மாதிரி எனக்கு டிஃபன் பாக்ஸ்ல போட்டு கொடுத்துரு. நான் ஆஃபீஸ்ல உட்காந்தே சாப்பிட்டுக்கிறேன். சாயங்காலம் பிள்ளைங்க எல்லாம் தூங்கினதுக்கு அப்புறம் சொல்லி நான் வீட்டுக்கு வர்றேன். எப்பா எப்பா எப்பா, எதுக்கு இந்த படபடப்பு? பின்ன என்னடி, என்னத்தை எல்லாம் பார்த்து வச்சிருக்கான் பாரு உன் மகன். மாமா அப்படி இல்லை மாமா. தினமும் மத்தியானம் நீங்கள் சாப்பிட வரும்போது எனக்கு முத்தம் கொடுத்துட்டு போவீங்கல்ல, நானும் உங்களுக்கு வர வேலையே இல்லை மாமா அப்படின்னு சொல்லுவேன்ல, அதுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? என்னடி? அதை உங்கள் பிள்ளைய சொல்லுவான் பாருங்க. மச்சான் உனக்கு வேற வேலையே இல்ல போ. அது வேற ஒன்றும் இல்லை பட்டுக்குட்டி. நீ மச்சானுக்காக அடுப்படியில் வேர்த்து விறுவிறுத்து சமைச்சு வச்சிருக்கேல, அதுக்காக மச்சான் உனக்கு கொடுக்குற அன்பு பரிசு. ஆமாவா? ஆமாம். இந்த விளையாட்டு உனக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. அப்போ நான் நம்ம தினமும் இந்த விளையாட்டே விளையாடுவோமா? விளையாடுவோம். ஆனா உன் பிள்ளை போற போக்கு ஒன்றும் சரியில்லடி. ஏன் மாமா, நம்ம 2 பேரும் கூட சின்ன பிள்ளையில அம்மா அப்பா விளையாட்டு விளையாண்டுருக்கோம்ல. என்ன இந்த பிள்ளைங்க சொப்பு சாமான் வாங்கி வச்சு விளையாடுறாங்க, நம்ம வீட்டில் கிடக்கிற சிரட்டை டப்பா அதை இதுன்னு வச்சு விளையாடுவோம் சோறாக்கி. அது சரி, உன் பிள்ளை இத்தோட நிறுத்தினா சரி, இன்னும் வேற ஏதோ ஏடா கூடமா பண்ணிடாம. சே அப்படிலாம் சொல்லாதீங்க மாமா, சின்ன பிள்ளைங்க. சின்ன பிள்ளை பண்ற காரியமாடி உன் பிள்ளை பண்ணிட்டு இருக்கான். கள்ளங்கபடம் இல்லாத குழந்தைங்க மாமா. அது சரி, நீ எனக்கு அத்தை மகன், நான் உனக்கு மாமா மகன். நம்ம 2 பேரும் விளையாண்டோம், இப்போ கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். சரி, இந்த பிள்ளை ஊராவிட்டு பிள்ளை இல்லடி. அந்த பிள்ளையோட தாத்தா இருக்கும்போது இவன் இப்படி எல்லாம் விளையாண்டுட்டு இருந்தா அவர் சும்மா இருப்பாரா பாத்துக்கிட்டு? அவர் வயசானவர், அனுபவசாலி மாமா. இந்த பிள்ளைங்க கள்ளங்கபடம் இல்லாமல் விளையாடுற விளையாட்டையெல்லாம் தப்பா பார்க்குற புத்தி அவருக்கு இருக்காது. நல்ல மனுஷனா தானே இருக்காரு. பேசாம இருங்க, அந்த பிள்ளைங்க பாட்டுக்கு விளையாண்டுட்டு இருக்கட்டும்.
என்னமோ போ. சரி நான் ஆஃபீஸ் போயிட்டு வரேன். சரி அப்படின்னா மத்தியானம் வரும்போது எனக்கும் முட்டாய் வாங்கிட்டு வாங்க. எது? ஆ உங்கள் பிள்ளையெல்லாம் அவன் பட்டுக்குட்டிக்கு முட்டாய் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கான். நீங்களும் வரும்போது எனக்கு வாங்கிட்டு வாங்க. அது சரி. மாமா எனக்கு வரும்போது முட்டாய் வாங்கிட்டு வரணும். சரி என்ன மிட்டாய் வாங்கிட்டு வரணும்? நல்ல மணக்க மணக்க பாக்கு மிட்டாய் வாங்கிட்டு வாங்க. பாக்கு மிட்டாயா? பாக்கு மிட்டாய் சாப்பிட்ற வயசாடி உனக்கு? எந்த வயசுலனாலும் முட்டாய் சாப்பிடலாம், வாய் இருந்தால் போதும். வாங்கிட்டு வாங்க மாமா. உங்கள் பிள்ளைய வாங்கிட்டு வரேன், இவருக்கு என்னவா? முதல்ல அவனை 4 சாத்து சாத்தணும், அதுக்கப்புறம் உங்ககிட்ட வர்றேன். சரி போயிட்டு வரேன். என்ன? முட்டாயை மறந்துடாதீங்க. போடி இவளே போ. மறக்கதான் எதுக்கும் உன் பிள்ளைகிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இரு. அப்படின்னா அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட தான் மாமா ஜாக்கிரதையா இருக்கணும். இவ ஒருத்தி. சரி பிள்ளைங்களை பார்த்துக்கோடி, போயிட்டு வரேன். சரிங்க மாமா. அடே பேராண்டிங்களா, 2 பேரையும் ராட்டினத்துல ஏத்தி விடவா? ஐயா நான் பஞ்சு மெத்தையில குதிக்க போறேன். அடே அதுல குதிக்கிறேன்ட்டு போனா 5 நிமிஷத்துல உன்னை எவனாவது தள்ளி விட்டுருவான், இல்லைன்னா நீ யாரையாவது தள்ளி விட்டு சண்டை கட்டிக்கிட்டு நிப்ப. அப்புறம் ஐயா வந்து என்னை தூக்குன்னு சொல்லி என்னைய கூப்பிடுவேன். அதெல்லாம் சரிப்பட்டு வராது. ஒழுங்கா அவங்க அண்ணன் கூட போய் ராட்டினம் ஏறு. முடியாது, நான் பஞ்சு மெத்தையில தான் குதிப்பேன். டேய் நீ எவன் கூடயாவது சண்டை கட்டுறதுக்கு நான் 50 ரூபா தண்டம் அழுக முடியாது. சொன்னாப்ல காலு, அவன் கூட போய் ராட்டினம் ஏறு. நான் சொல்றத நீ காலியா ஐயா கொய்யா. கம்பெடுத்து மண்டையில போட்டேன்னா பாரு. ஒழுங்கா அண்ணன் கூட போய் ராட்டினம் ஏறு. ஐயா நானே ராட்டினம் ஏறல. ஏன்டா ஏன் ஏறல? ஆமா ஏறல. பட்டுக்குட்டிக்கு ராட்டினம்னா பிடிக்காது, அதான் நானும் ஏறல. அடே பேராண்டி, அதுக்கு உன் பட்டுக்குட்டியை நீ இங்க கூட்டிட்டு வந்திருந்தா பேசலாம். அவதான் உங்க அம்மா கூட முளைப்பாரி தூக்குறதுக்குள்ள போயிருக்கா. இந்த இவனை கூட்டிட்டு ஏதாவது 2 ராட்டினத்துல ஏறி இறங்குங்க. இல்லையா நான் ராட்டினம் ஏறல. அடடடடடா. ஐயா என்னோட திருவிழா காசுல இன்னும் எவ்வளோ இருக்கு? உங்க அப்பையும் கொடுத்த ஒரு 200, நான் கொடுத்த ஒரு 200, ஆத்தா கொடுத்தது ஒரு 200, அப்புறம் உங்க பெரியப்பா ஒரு 200 கொடுத்துருக்காரு. 250 ரூபாய்க்கு சொப்பு சாமா வாங்கிட்ட. மீதி காசு நிறைய இருக்குடா. ஏன்? அதுல கொஞ்சம் காசு கொடு. என்ன ராட்டினம் சுத்த போறியா இல்ல என்னமோ வாங்க போறியா? நான் என்னமோ வாங்க போறேன், நீ காசு கொடு. என்னடா வாங்க போற? நீ காசு குடியா. ஐயா எனக்கு ராட்டினம் ஏறணும், அண்ணனை வர சொல்லு. ஏன்டா கிறுக்கு பையில, இவ்வளவு நேரம் ராட்டினம் ஏற மாட்டேன்னு இருந்த? இப்ப ஏறணும். டேய் தம்பி உனக்கு என்ன இப்ப? எனக்கு ராட்டினம் ஏறணும். சரி வா ஏறுவோம் வா. ஐயோ அண்ணே ராட்டினம் வேண்டாம். அப்புறம் இப்ப கேட்ட? வேண்டாம். நீ கேட்டா நான் உன் கூட வரமாட்டேன், உன்னை ராட்டினத்துல ஏத்தி விட மாட்டேன்னு சொல்லி தானே கேட்ட. உனக்கு வர வர சேட்டை கூடி போச்சு என்ன? கொன்னட்டாத. என்ன? அந்த பாப்பா கூட நீங்க டூ போடுங்க. எதுக்குடா? அதான் விஷயமா? டூ போடுங்க. அதெல்லாம் போட முடியாது. அப்ப நான் உங்க கூட டூ. நான் உன் கூடயும் டூ போட மாட்டேன். இப்போ உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, அண்ணே வாங்கி தரேன். என்கிட்டயும் திருவிழா காசு இருக்கு, நானே வாங்கிக்கிடுவேன். அடே என்ன? என் பட்டுக்குட்டியா இவனுக்கு பிடிக்கவே மாட்டேங்குதியா. அந்த பிள்ளைய தள்ளி தள்ளி விட்டுட்டு இருக்கான். அரவிந்தனையும் புடிச்சு தள்ளி விட்டுருக்கான். அவன் கூட எப்பவும் சண்டை போட்டுக்கிட்டு தானே இருப்பான். இப்ப பாரு என் கூடயும் சண்டை போடுறான். நான் அந்த பாப்பா கூட டூ போடாட்டி இவன் என் கூட டூ போடுவானா. டேய் அப்படிலாம் பேசக்கூடாதுடா குட்டி முத்து. போய் ஐயா கொய்யா. வாயை கிழிச்சிருவேன் ராஸ்கோல். வா உங்க அப்பா கிட்ட சொல்றேன் வா. சரி இப்ப ராட்டினத்துல ஏறுறீங்களா என்ன? வேணாம், பஞ்சு மெத்தையில தான் குதிப்பேன். சரி வா கூட்டிட்டு போறேன். அங்க போய் எவங்கிட்டயாவது என் காலை மிதிச்சுட்டான் கையை கடிச்சிட்டான்னு சொல்லி சண்டை கட்டிக்கிட்டு நில்லு. முதுகு தோலையை உரிச்சு தொங்க விடுறேன் வா. இந்த கோவத்துக்கு ஒன்றும் குறைச்சல் இல்ல, வாங்கலும். ஐயா எனக்கு ரூபா கொடுத்துட்டு போ. நீ என்னையா வாங்க போற? நீ குடு, நான் வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் உன்கிட்ட காட்டுவேன். சரி வா, ஐயா கிட்ட 500 ரூபாயா இருக்கு. அந்த பஞ்சமத்தக்காரன் சில்லறையை மாத்திட்டு அப்படியே தாரேன் வா. முன்னாடி நடங்க. விரைச்சுக்கிட்டு போறத பாரு. வீட்டுக்கு சொந்தக்கார பிள்ளைங்கன்னு ஒருத்தர் வந்துடக்கூடாது. எல்லாம் இவனுக்கு தான் கிடைக்கணும், போட்டிக்கு பிறந்தவைய.